சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ப்ரீ மேரிட்டல் தனி, போஸ்ட் மேரிட்டல். போஸ்ட் மேரிட்டல்ல ப்ரீ மேரிட்டல். போஸ்ட் மேரிட்டல்ல ப்ரீ மேரிட்டல். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்பி அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அது ஒரு ப்ரீ மேரிட்டல். ஓ, திடீர்னு வந்து நடுவில் இந்த 13 வயசு பையன் இருக்கான் இல்லைங்க, எங்கள் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. ஆமாங்க, குழந்த இருக்கா. ஆமாங்க. அப்போ நீங்கள் எப்படி அதை நீங்கள் ப்ரீ மேரிட்டல்னு எங்கிட்ட சொன்னீங்க? அப்படி நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ அது ப்ரீ மேரேஜ் தானே. இன்றைக்கி வந்து பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு எதுக்கு கல்யாணத்துக்கு போகிறாங்க. பட் அதையே ப்ராப்பராக செய்ய மாட்டேங்கிறீங்களே. அது டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னா ஷீ இஸ் இல்லீகல் ஒய்ஃப். இப்போ 2வது கல்யாணம்னா இல்லீகல் ஒய்ஃப், பைகமி. நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது, குழந்த வச்சுட்டு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, குழந்தைய தூக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துச்சு எடுத்துகிட்டு போயிட்டா. எனக்கும் செகண்ட் மேரேஜ், அவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ். அவங்க ரொம்ப பேசுகிறாங்க நிறைய ஃபோனில். அந்த குழந்தை கூட என்னோட குழந்தையா இருக்குமேனு கூட எனக்கு ஒரு டவுட் வருது அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொன்னார். ஒரு வீக்கெண்ட் மாத்திரம் நாங்கள் ஒருத்தரோட ரொம்ப நேரம் இவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்கதை நாங்கள் பார்த்தோம். சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை நாங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டோம், அந்த நம்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் வந்து ஒய்ஃபு கூட இல்லை அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ எங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆச்சு. நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பேப்பரை பார்த்தியாப்பா, ஃபோட்டோவை பார்த்தியா, டிவோர்ஸ் பேப்பரை பார்த்தியா? நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணதுலே செல்லுபடியாகாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். இப்போ நிறைய செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் நடக்குது. முன்னதான் வந்து நம்ம கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அதே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம். இன்றைக்கி வந்து அது இல்லை. அப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். 28 கல்யாணம் பண்ணவங்கன்றாங்க, 4 கல்யாணம், 5 கல்யாணம், 6 கல்யாணம். புருஷனே வந்து பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இதுவும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு கேஸ் தான் அது. நிறைய பேர் எங்கிட்ட இந்த போஸ்ட் மேரிட்டலில் ப்ரீ மேரிட்டல், ப்ரீ மேரிட்டல் தனி, போஸ்ட் மேரிட்டல். போஸ்ட் மேரிட்டலில் ப்ரீ மேரிட்டல். போஸ்ட் மேரிட்டல்ல ப்ரீ மேரிட்டல். ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்பி அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அது ஒரு ப்ரீ மேரிட்டல். ஓ, ஓகே ஓகே. ஐயோ, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். போஸ்ட் மேரிட்டல், ப்ரீ மேரிட்டல் இஸ் ஓகே, பட் போஸ்ட் மேரிட்டல் என்ன ப்ரீ மேரிட்டல்ங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 கல்யாணம், 2, 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. இப்போ நான்லாம் ரொம்ப சீரியஸாக கேட்டுக்கிறது. ஒருத்தங்க வந்து நம்ம ரொம்ப கேட்க முடியாது. ஒரு டைம் பேசிகிட்டே இருக்கேன் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட, அவங்க வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி நார்மல் ஒரு ஃபர்ஸ்ட் வெட்டிங் மாதிரியே பேசிட்டே வராங்க. திடீர்னு வந்து நடுவில் இந்த 13 வயசு பையன் இருக்கான் இல்லைங்க, எங்கள் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. ஆமாங்க, குழந்த இருக்கா. ஆமாங்க. அப்போ நீங்கள் எப்படி அதை நீங்கள் ப்ரீ மேரிட்டல்னு எங்கிட்ட சொன்னீங்க? அப்படி நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ அது ப்ரீ மேரேஜ் தானே. இப்போ இது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா வந்து, இவருக்கு முன்னாடி இவர் அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். ஆமாம், ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறது லைனாக ஒன்றா வெளியே வர மாதிரி. இப்போ 13 வயசு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுதான். ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். எடுத்ததுமே கேது, ஃபஸ்ட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இப்போ நானே கேட்டுறது. ஏன்னா எதுக்கு அவ்வளோ ஸ்டோரி கேட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்கணும் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட கேட்டுறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா, இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, செகண்ட் மேரேஜ் போகிறீங்க, லீகலாக இட் இஸ் அதெல்லாம் அந்த காலம். நீங்கள் கல்யாணம் கலவன் புல்லானாலும் புருஷனுங்கிற மாதிரி நம்ம அன்றைக்கெலாம் இருந்தோம். இன்றைக்கி வந்து பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு எதுக்கு கல்யாணத்துக்கு போகிறாங்க. பட் அதையே ப்ராப்பராக செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, எங்கள் பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க, நாங்கள் வேறு கல்யாணம் பண்ண போகிறோம். ஓகே, டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் கேட்குறது என்னென்னா, டிவோர்ஸ் பேப்பர்ஸ். டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்கங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஆகிடுச்சின்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். அப்போ தான் அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அது டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னா ஷீ இஸ் இல்லீகல் ஒய்ஃப். இப்போ 2வது கல்யாணம்னா இல்லீகல் ஒய்ஃப், பைகமி. ஷி கேன் கெட் அரெஸ்டட்.
இல்லையா? அந்த ப்ராப்பர் ஒரு பேப்பர் ஒர்க் வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டோம். இல்லைங்க கண்டிப்பாக 6 மாதத்தில் கிடச்சிருங்க, நாங்கள் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசி வச்சுக்கிறோம். ஸோ எத்தனை 6 மாதம்னு கேட்டேன் நான். அது விநாயகர் சொல்லுவார், இன்று போய் நாளை வா. என்னைக்கு வந்தாலும் நான் என்ன சொன்னேன், இன்று போய் நாளை வா. இப்போ என்ன இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. அது மாதிரி வந்து இவங்க வந்து என்ன 6 மாதம் கழிச்சுன்னா எத்தனை 6 மாதம் போகும். நமக்கே தெரியும் கோர்ட்டில் வந்து எல்லா கேஸும் வந்து உடனடியாக முடியறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே ட்ராக் ஆன் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. இந்த கோர்ட் வந்து முடிக்கிறதுக்கு பார்க்குது, இவங்கெல்லாம் வாய்தா வாங்குறது வர்றது கிடையாது கரெக்டாக டைமுக்கு. அப்போது வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே போகும். 6 மாதத்தில் கிடச்சிரும்னு சொன்னால் கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் இதெல்லாம் நம்பாதீங்கன்னா நம்மளை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவங்க என்னடா அது இப்படி சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைக்கு மரணம் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவங்க நல்லதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் ஒரு கல்யாணம் 2ஆம் கல்யாணம் போகிறீங்க அப்படின்னா see to that both the sides. ஒருத்தருக்கு மட்டும் சொல்ல, பொண்ணுக்கு மட்டும் நான் சொல்ல, பொண்ணும் டிவோர்ஸ் வாங்கியிருக்கான்னு பாருங்கள், பையனும் டிவோர்ஸ் வாங்கியிருக்கானான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் go for your second marriage. ஸோ இது வந்து ஒரு லீகலாக இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு, இல்லை நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது, பட்டு குழந்த வச்சுட்டு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, குழந்தைய தூக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துச்சு எடுத்துகிட்டு போயிட்டா. என்னங்க இதே மொட்டையாக இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துச்சு, அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி எனக்கும் செகண்ட் மேரேஜ், அவங்களுக்கும் செகண்ட் மேரேஜு, நாங்கள் 2 பேரும் இந்த ஆப்பில் தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணி குழந்த பிறக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க, பட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அடிக்கடி ஆனால் யார் கூடயோ ஃபோனில் பேசுகிறாங்க, கேட்டால் எங்கள் அம்மா கூட பேசினேன், எங்கள் அப்பா கூட பேசினேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆனால் ஒரு டவுட் வருதுங்க, அவங்க ரொம்ப பேசுகிறாங்க நிறைய ஃபோனில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த குழந்தை கூட என்னோட குழந்தையா இருக்குமேனு கூட எனக்கு ஒரு டவுட் வருது அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொன்னார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நான் ஆமாம், எனக்கு அதுவுமே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சொல்லிட்டு. இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டோம். அவங்க ஒய்ஃப் குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கேஸ் எடுத்துட்டோம், அவங்கள பார்க்க ஆரம்பித்தோம். அவங்க ஆஃபீஸ் போகிறது வர்றது, அதுக்கப்புறம் வெளியில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் வச்சு ஃபாலோ பண்ணுறோம். ஆஃபீஸுக்கு போகும்போது வரும்போது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு இது தெரியல, யார் கூட பேசுகிறதோ வைக்கிறதோ இல்லை யாரை மீட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஒரு வீக்கெண்ட் மாத்திரம் நாங்கள் ஒருத்தரோட ரொம்ப நேரம் இவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்கதை நாங்கள் பார்த்தோம். சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை நாங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டோம், அந்த நம்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம எப்போவுமே அந்த ஒரு டைம் நம்ம பார்த்தால் எல்லாம் நம்பக்கூடாது, இல்லை தீர விசாரிக்கணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 இஷ்யூ பார்க்கலாம், வேறு எதாவது யார் கூட பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு அந்த ப்ரொசீடிங் வீக்கும் வந்து அதே நம்பர் கூட தான் பேசினாங்க. அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டு அட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு அக்கம் பக்கத்தெல்லாம் விசாரிக்கும் போது ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் வந்து ஒய்ஃபு கூட இல்லை அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ எங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆச்சு, ஒருவேளை இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டாக இருப்பாரோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ட்ரிகர் இருந்துச்சு. பட் வி கேனாட் கன்க்ளூட் இல்லையா. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இவங்கக்கிட்ட நம்ம கேஸ் கொடுத்தாரு இல்லைங்களா, அவர்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட காமிச்சோம். இந்த பர்சனை மீட் பண்ணுறாங்க, இந்த பர்சனை ஃபாலோ பண்ணும்போது இவங்க இந்த ஏரியாவுக்கு போனாங்க, இந்த அட்ரஸில் இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒய்ஃபோட இல்லைங்கிற தகவல் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு. நான் பார்த்துருக்கேனே அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பேப்பரை பார்த்தியாப்பா, ஃபோட்டோவை பார்த்தியா, டிவோர்ஸ் பேப்பரை பார்த்தியா? இல்லைங்களே மேடம் அப்படின்னு. சரி பாரு, இதுதான் வரான்னு பாரு அப்படின்னோம். பார்த்தா ஆமாங்க இவர் தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சொன்னோம், நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணதே செல்லுபடியாகாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தை வந்து உண்மையிலேயே உனக்கு பிறந்திருந்ததுன்னா சொத்தில் பங்கு அதுக்கு இருக்குது.
இப்போ அவங்களுக்கு 2 பக்கமுமே வந்துட்டு ஒரு பக்கம் மேரேஜும் செல்லாது, அது அவங்க குழந்தைனா நான் இதை இந்த வந்து ஒரு பக்கம் ஆக்சுவலி இன்னொரு அப்ரப்டாக விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நிறைய பேருக்கு இது தெரியறதே கிடையாது, லா தெரியறதே கிடையாது. அவங்க தான் அவங்களோட தொடர்பில் இருக்காங்களே எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அது அது இட் இஸ் நாட் தட். நீ லா படி அவங்க ஒய்ஃபாகவே இருக்கட்டும், ஆனால் குழந்தை யாருக்கு பிறந்திருக்கு? உன்னோட குழந்தையா இருந்தால் உன்னோட சொத்துல பங்கு உண்டுல்ல. டினை பண்ண முடியாது அந்த விஷயத்த. ஆமாம். ஸோ அவர் மண்டே பிச்சுக்கிட்டார். அவர் சொன்னேன் உட்காந்து கூப்பிட்டு பேசி முடிவெடுத்து, நீங்கள்லாம் சொந்த பந்தம்லாம் வச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து பேசி முடிவெடுத்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. இது வந்து இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மள தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு. நான் இது ஏன் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேசஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் நடக்குது. முன்னதான் வந்து நம்ம கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம். இன்றைக்கி வந்து அது இல்லை. அப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில், ஏகப்பட்ட 1 2 இல்லை, விதவிதமாக நாங்கள் இதில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஏன்னா ரெண்டாவதும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுவும் திருப்திகரமாக இல்லை அப்படின்னா, அந்த ஒரு ஜோக் சொல்லுவேன், அந்த ஒரு இதில் வந்தது, நான் வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்ட்டு சொன்ன, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும். அவன் கேட்பான் யார் அப்படின்னு கேட்பாங்க. சத்திரக்காரரு, சமையல்காரரு, பியூட்டிஷியன் ஆர்டிஸ்ட்டு, டெக்கரேட்ரு, மியூசிக் வாசிப்பாங்கள்ல லைட் மியூசிக், அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பணம் கொடுப்போம், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் தேர்ட் மேரேஜாக இருந்தாலும் அதே இதில் தான் பண்ணுறாங்க. யாரோ ஒரு சிலர் தான் வந்து சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எனக்கு என்னவோ தோணுது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அண்ட் நவடேஸ் வந்துட்டு இந்த ஒரு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா சீக்கிரம் அந்த மூவ் ஆன் பீரியடுங்கிறது ஒன்று சீக்கிரமாக இருக்குது, அடுத்த ஒரு லைஃபுங்கிறது இருக்குது, அதுவும் செட் ஆகலையா, இது ஒரு செயின் மாதிரி அப்படியே கனெக்டடாக போயிட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து அவங்க மேட்ரிமோனியில் பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு இடத்துல மேட்ரிமோனியும் இந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு ஒரு பிளைண்டாக வச்சுக்கிற மாதிரி. அவங்க தான் வந்து தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம்ல, பேங்க்கில் கொடுக்குறோம்ல, இதில் கொடுக்குறோம்ல, படிக்கிறீங்களா யாராச்சும், அதுக்கு நுணுக்கமாக குட்டியோண்டு இருக்கும், படித்து பாருங்க உட்காந்து பூத கண்ணாடி வச்சு. நிறைய பேர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஓகே இது படிக்கணுமான்னு சொல்லிட்டு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் நிறைய பேர். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நான் ஒரு டிபேட்டுக்கே போயிருந்தேன் இதில் NDTVயில், மேட்ரிமோனி வந்து ஃபேமஸ் மேட்ரிமோனி அதுலேருந்தே வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறோம், தட் இஸ் அவர் டியூட்டி. வெதர் யூ லைக் த ப்ரொஃபைல் யூ செக் தெம் தரோலி, வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவங்க. ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, மேட்ரிமோனிக்கு ஒரு இது கொண்டு வரணும் கவர்மெண்ட்டுமே. இது ஒரு பேஸ் ஆகிடுது, இஷ்டத்துக்கு தப்பு பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் ஆகிடுது. இந்த ஆப் இருக்கிறதுனால தானே இவங்க ரொம்ப குயிக்காக எல்லாரையும் ரீச் அவுட் ஆகிறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து இதை மானிட்டர் பண்ணணும். எப்படி வந்து பாஸ்போர்ட் எடுக்கணுன்னா ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி, இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கா இல்லையாங்கிறத அவங்க எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுக்கணும். இதை ஒரு மானிட்டரிங் பாடி இல்லைன்னா திஸ் வில் கோ ஆன். நம்ம நிறைய பார்க்குறோம், 28 கல்யாணம் பண்ணவங்கன்றாங்க, 4 கல்யாணம் 5 கல்யாணம் 6 கல்யாணம், புருஷனே வந்து பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் டிவோர்ஸ் வாங்குறாங்களா என்னன்னு தெரியாது, பிரிஞ்சிருவாங்க, டேக்கிங் த மணி ஃப்ரம் த கைஸ் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தட் ஷுட் பி அ பாடி, இட் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்டு பை சம் லா. ஏன்னா இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் கோர்ட்டில் போய் கோர்ட்டுக்கு, அதாவது ஒரு கோர்ட் இருந்துச்சு ஃபேமிலி கோர்ட்டு தமிழ்நாட்டில், இன்றைக்கி 8 இருக்குது. 32 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரொஃபஷனுக்கு என்டர் ஆகும்போது ஒரு ஃபேமிலி கோர்ட், 32 வருஷம் கழிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 ஃபேமிலி கோர்ட் இன் சென்னை. இன்னும் வெளியூரில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லலை, நான் கணக்கும் எடுக்கலை, பயமாக இருக்குது. ஆமாம், அதனால வந்து இது கோர்ட்டோட நேரத்தையும் மீனடிக்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்குமே. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாபியா இல்லை என்ன சொல்கிறதுன்னு ஒரு ரஷ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், எதுவாக இருந்தாலும் டக்கு 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 என்ன நினைக்கிறோமோ நான் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறேன் அந்த மாதிரி.
இந்த கார் ரேஸில் அப்படியே நின்று ஓடி போய் விழுந்து திரும்பி எந்திரிச்சு திரும்பி போகிற மாதிரி அது மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் தட். இது லைஃப் ஆயிரங்காயலத்து பயிர். அதனால் உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கணும். நான் அதை பண்ணுறேன்னா இன்னொருத்தருக்கு நல்லது தான் நடக்கணும். இன்னொருத்தரோட லைஃப்பை பாழாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்கு? யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு கோ அண்ட் இன்டர்ஃபியர் இன் தட் லைஃப். அண்ட் அவங்களோட லைஃப்பை வந்து நீ ஒரு பிரச்சனை கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி அவங்க வாழ்க்கை ஆமாம், அவங்க வாழ்க்கையே போயிடுது. இல்லை அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் அவங்க எப்படி முழிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எப்படி போய் பார்ப்பாங்க. ஒன்றை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய மனசு பூ மாதிரி கூட இருக்கலாம். அவங்க வந்து புண்படுத்துறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது? ஸோ ஐ திங்க் ஒரு லா ஸ்டர்னாக பாஸ் பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இது போய்கிட்டே இருக்கும். நம்ம கலாச்சாரங்கிறதும் போயிடுச்சு. இதில் நம்மளை பார்த்து யூஎஸ்லலாம் மாறிட்டாங்க. 30 வருஷமாக ஒரு ஆளோட இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம அவங்கள பார்த்து கேட்டுட்ருக்கோம். அங்கே வந்து 10% ஆஃப் த பீப்புள் மே பி லைக் திஸ். இங்கே வந்து எனக்கு எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு சொல்லும்போது தேர் ஈஸிலி அடாப்டிங். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் ஒன்று வந்துச்சுன்னா அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளும் அப்படி இருக்கலாமே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கிறாங்க. இப்போவுமே நீங்களுமே பார்த்துருப்பீங்க நிறைய டெர்மினாலஜிஸ். ஜென்சின்னு வந்துட்டாலே அவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னே வந்து நம்ம இனிமேல் தான் இன்னும் டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொன்றா. அந்த மாதிரி காலம் மாற மாற அதே மாதிரி டெக்னாலஜிக்கலாக டெவலப்மெண்ட் ஆக ஆக நிறைய விஷயங்களில் க்ரைம் ஜாஸ்தியாகிற ஒரு நிலை வந்து நிற்குது இங்கே. அதே மாதிரி நீங்கள் சொன்ன கதை ஒரு கேஸ்லேயுமே பார்க்குறப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து சொசைட்டியில் தப்பாக இன்னும் போயிட்டுருக்கு, எவ்வளோ அவசரமாக ஓடுறாங்கங்கிறது இதில் நிறையவே தெரிய வருது. காலையில் எழுந்துப்பேன் 4:30 மணிக்கு. கண்டென்ட்டுக்கு தேடணும். சப்போஸ் ஏதாவது டைலாக் இருந்தால் நைட்டே நான் பை ஹார்ட் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே 2 hours கோஸ் ஃபார் ஒர்க் அவுட் மட்டும்னா ப்ரீ ஒர்க் அவுட் பண்ணணும். I should have my black coffee, that apple cider vinegar. அதே ஒரு ப்ரொசீஜர். 1.5 yearsல சைல்டு ப்ளஸ் ஐ எம் ஆல்ரெடி ஸ்டார்டட் டூயிங் மை டிசைனிங் ஒர்க்கு. இதில் வெயிட் கெயின் ஆனது ஒர்க் அவுட் வேறு ஸ்டார்ட்டு. ப்ளஸ் நியூ ஹவுஸ், ஹவு டு ரன் அ ஹவுஸ், கிச்சன் செட் பண்ணணும், வீடு செட் பண்ணணும், ஹஸ்பண்ட் ஹஸ் டு கோ டு ஒர்க், குழந்தை எழுந்தா அவனுக்கு பால் கொடுக்கணும், ப்ளஸ் நான் ஒர்க் அவுட்டுக்கு போகணும். மை சன்ஸ் வாட் தே சேஸ், அம்மா ப்ளீஸ் பிஹேவ் யுவர் ஏஜ். என் சின்ன பையன் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது, அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் சோபராக ட்ரெஸ் போட்டுட்டு வா, முடியெல்லாம் கட்டிட்டு வா, ஓகே காரை தூரமாக நிற்க வச்சுட்டு யூ ப்ளீஸ் ட்ரெஸ் அப் சோபர். யங்கர் ஒன் இஸ் லைக் தட். யங்கர் ஒன் இஸ் சின்ன பையன், பட் எல்டர் ஒன் இஸ் அது வாட் they'll tell you, your mom is damn cool da, your damn is mom. அது என்னடா எங்க அம்மா இப்படி சொல்றீங்க, அந்த மாதிரி ஒரு இதுல வந்திருப்பாங்க. திஸ் குட்டி பசங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆசை. ஓகே ஆண்டி ஆண்டி ஆண்டி. ஃபுட்டுனா எனக்கு சிக்கன் வேணும், டெய்லி சிக்கன் வேணும், கனவுல கூட சிக்கன் வேணும் எனக்கு. சப்போஸ் அம்மாவாசைன்னு சொல்லிடுவார் எங்கள் வீட்டுக்காரர், எனக்கு சிக்கன் பண்ண மாட்டோம், கனவுல சிக்கன் தான் வரும் எனக்கு. பிகாஸ் மை ஏஜ் ஐ டோன்ட் நோ எனிபடி லைக் மீ. I only seen Hollywood stars. என்ன மாதிரி I know I've done lot of hard work. No amount of medical surgeries or whatever, you cannot look like this without hard work, without exercise, with good lifestyle na. And your mother is your inspiration. Mom, she's my biggest. She's 74 years. Dani 59, my mom is 74. Even today, she's so active. She cooks. When I go there, she cooks. She was running a play school when I was like 3-4 years and all. In Kuwait, she was running a play school. என்னோட அம்மாவா இருக்கட்டும், இன்னும் அம்மாக்கள் இருக்கட்டும், அவங்களால எதுவும் பிரேக் பண்ணி வர முடியலையே ஏதோ ஒரு இடத்துல. சின்ன வயசுலேயே கல்யாணம், லவ், அரேஞ்ச் மேரேஜ், everything, they spoil their own life. So where is the time for your career? When did I live my life? When did I enjoy my life? I enjoyed my life because I became financially independent. Because என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு, வெரி பிக் ட்ரீம்ஸ். எனக்கு ஃபேன்சி கார் ஓட்டணும், my hair should be nice, I should travel the world alone. கல்யாணத்துக்கு சேவ் பண்ணுவாங்க, ஜுவல்லரி சேவ், பட் they never gave them education. When you are educated, you are a totally different person. Totally nothing comes easy, ma. You get married, you don't put in that kind of effort, no marriage is going to last. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.